ஃபெயிலியர் ஆதற்கு காரணம் கேட்பாங்க. அதே போலத்தான் அதனால கொடுத்த மந்தையை சரியாக மேய்ப்பது மேய்ப்பனுடைய கடமை. அதுக்குத்தான் உங்களை கண்டிக்கிறது, திட்டுறது, வருத்தப்படுறது, கோபப்படுறது. சில விஷயம் எப்போதும் நைந்தே ஒரு பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. 9 மக்களே போனால் அது போக மாட்டேங்குது, மக்களே போகணுன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கோபம் வராது? ஒரு ஈக்கல் எடுத்து 2 அடி அடிக்க மாட்டீங்க. அதே போல தான். ஏன்னா நீங்கள் ஒரு நபருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மந்தையை குறித்து கணக்கு கேட்பார். அதனால தான் நீ செய்யலை, நீ கண்டிக்கலை, நீ தண்டிக்கலை, நீ அவங்கள கெடுத்துட்டா, அவங்க லைஃப்பை நீ பாழாக்கிட்டா. ஒருவேளை நீ கடிஞ்சு பேசியிருந்தா அவங்க என்ன செய்திருப்பாங்க? பிழைச்சிருப்பாங்க. நீ உன் தகுதியை இழந்தானால் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். தயவு செய்து கடவுளுக்கு பயந்து தான் கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் பாலிசா பேசுறதும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்திலே கர்த்தர் போடுகிற விதைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நிறைய விசுவாசிகள், நிறைய மனுஷர்கள் எவ்வளவுதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் உபதேசம் கேட்டாலும் அந்த வியாதி, பிரச்சனை, போராட்டம் என்பது விடுபடாமல் இருப்பதற்கு காரணம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு. இதை எப்படி நான் விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தெரிஞ்ச மட்டும் சொல்றேன். யாரையும் குத்தப்படுத்தி நான் பேசணும்னு இங்க வரல. அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு தேவ மனுஷர் மூலமாக நான் அதை அசட்டை பண்ணினேன். பின்னால் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். அதை நான் சொல்ல முடியாது, வேதனைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்போ நானும் அந்த சமயத்தில் ஒரு இருளின் சிந்தையில தான் இருந்திருக்கிறேன். விசாலமான வெளிச்சத்தின் எண்ணம் எனக்கு இல்லை. கடந்த நாட்களில் நான் ஊழியக்காரனாக விசுவாசிகளாக இருக்கும்போது ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஆலோசனையை என் வாழ்க்கையிலே அசட்டை பண்ணினபடினால நானும் அந்த நேரத்தில் இதை இப்போ ஆண்டவர் சொன்னது எனக்கு பொருந்தும். அதை நான் இப்போ யோசிக்கிறேன். நிறைய பேர் சில ஆலோசனை சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை இப்படி செய்யுங்க, அது காதையே கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரர் சத்தத்துக்கு காதையே கொடுக்க மாட்டாங்க. அவன் சொல்றது உண்மை இருக்கிறதா என்கிறத தீர விசாரிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திட்டத்தை மனசில் வச்சிருப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அது பிள்ளையாக இருக்கட்டு, ஒரு டோட்டலாக சொல்ல, தனக்காக இருக்கட்டு, மருத்துவ காரியமாக இருக்கட்டு, உங்கள் பிள்ளைக்கு ஒரு வரன் இருக்குது, அதை பாருங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து உங்களுக்கு அந்த பலவீனம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே பெர்ஃபெக்டான ஆகலை, ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னா இல்லை ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார். இதான் மாறுபாடானது. அந்த ஒளி, அதாவது அது என்ன மூடத்தனமான ஒரு காரியம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்த மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய், அவங்களுக்கு நீ எப்பவும் ஒரு டேஸ்ட் வருதோ அது தாமதம் ஆயிரும், அது அபத்தமாயிரும். ஒரு காரியம் ஒரு செய்கிறான் சொல்கிறான், அதை யோசிப்போம். ஊழியக்காரன் சொல்கிறான்னா அதை கொஞ்சம் நம்ம பேசி பார்ப்போம், விசாரித்து பார்ப்போம், கொஞ்சம் மண்டையை உடைப்போம். இல்லை வரும்னு கூரையே திறந்து வச்சுட்டு பார்த்தா நம்ம நஷ்டப்படுவோம். பிரியமானவர்களை, அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வியாதி, நான் இருக்கிறேன், ஒரு சின்ன வியாதி வந்துட்டு ஆண்டவர் நம்மளை பொன்னையும் வெள்ளியும் புடமிடுகிறார். சரி, ஒரு மருத்துவ செலவு கொஞ்சம் ரூபா ஆயிட்டு, பண்ண தப்பு இல்லை நான் இப்படி ஊழியக்காரனாகும் அப்படியே சொல்லி வேற ஒன்றும் வேண்டாம், இப்போது நான் உபவாசம் இருப்பேன் அப்படின்னா என்னால் முடியலன்னு சொன்னால் ஏதாவது சாப்பிட தான் செய்யணும். அதுலேயும் நம்ம வீம்புகாரனா ஆண்டவர் நீ உன் வீம்புபடி நடத்துன்னு போயிடுவார். தயவு செய்து சில காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். இருள், அந்த ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள், சிந்தனைகள்
அவனுக்கு நீ ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு நன்மையை இழந்து விடாதபடி, பொல்லாதவைகளே இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நான் இந்த இருளிலே அப்படியே நவுட்டி விட்டுறேன், இப்படியே என் லைஃப்பை பாழாக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. திருமணம் வேண்டாம் வேண்டாம், இப்போ ஒன்றும் பார்க்கண்டா, என் நல்ல சம்பந்தம் பிறகு விரும்பியும் கிடைக்காது. நிறைய பேரை பார்க்குறோம், விரும்பியும் அந்த வாய்ப்பு வராது. ஏன்னா அவர்கள் அந்த இருளிலே இருந்து பழகின கடைசினால அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லுகிறார். அந்த 20வது வசனம் யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆமா, இதே அதை ஒட்டிதான் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். மனசே வராது. வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன, போன அப்செட் பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அது ஊழியக்காரனுக்கு தெரியும். சும்மா வாதாட மாட்டான். ஒத்துழைப்பு தந்தா ஆலோசனை சொல்வதற்கும் செபிப்பதற்கும் தாராளமாக ஆசை இருக்கும். இப்போ ஒரு காரியத்தை சொல்லி நீங்கள் அதுக்கு செவி சாய்க்கலைன்னு சொன்னால் சொல்கிறவனுக்கும் ஒரு சோர்வு வரத்தான் செய்யும். நம்ம சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், அதை கேட்க மாட்டார். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், நன்மையை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். அந்த உண்மை சம்பவம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒருவன் சொல்கிறான், அதை கேட்போம், முயற்சி பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு. உண்மையிலே நான் ஒரு விஷய கூட சொல்லுகிறேன். எத்தனை பேர்கிட்ட நான் என்னையெல்லாம் திட்டு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? அந்த ஊழியத்தில் நான் முழுசும் வர்றதுக்கு முன்னால் கோவிச்சிட்டு போயிருந்தோம்னு சொன்னால் ஒரு நாள் நான் ஊழியக்காரனாக வந்திருக்கவே முடியாது. என்னுடைய தகுதிக்கு அவர்களுடைய ஆலோசனை, கடிந்து சொன்ன, கோபப்பட்டு சொன்ன ஆலோசனையை அப்படியே சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டபடினால்தான் இன்னைக்கு பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதை புரிந்து ஆண்டவராக சொன்னாலும் சரி, தேவ தூதர்கள் சொன்னாலும் சரி, சொப்பனத்தில் சொன்னாலும் சரி, நீங்கள் போகிற சபையிலே பேசி வந்தாலும் சரி, அதை நீங்கள் அசட்டையாக விட்டு விடாதீர்கள். 21வது வசனமும் இருக்கிறது அதில். ஆமாம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம புரிந்து செயல்பட்டோமானால் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் தடைப்படாது. கொலைசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. பிரியமானவர்களே, இம்மட்டுமாய் நம்ம ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இதில் ஒரு மாற்றம் இல்லை, உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இதை விட்டு விடாதபடி, இழந்து விடாதபடி, தொடர்ந்து அடுத்த காரியத்திலேயாவது, ஒரு சமயம் ஒன்றை விட்டாலும் அடுத்தலையாவது அதை பிடித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தகுதி, அங்கே போவதற்கு தகுதிப்படுத்தி நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முடிஞ்சது, இனி ஒருக்கா அப்படி வாய்ப்பு கிடைக்காதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது கிருபையின் காலம். நம்ம தவறு செய்து நம்ம நன்மையை இழந்திருந்தாலும் திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பு தருவார். நம்மை அதை விட்டு விடாதபடி, ஓஹோ நம்ம விட்டுட்டோமோ இனி அது கிடைக்காதோன்னு யாரும் அப்செட் ஆக வேண்டாம். கிருபையின் காலம் முடிவுக்கு வரவில்லை. இன்னும் இருக்கிறது கிருபையின் காலம், நன்மையின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். நம்முடைய தவறை திருத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையின் காலம் குறைந்து போகவில்லை. அதனால இனி ஒரு கிருபையின் காலம் வரட்டு நீ காத்திருக்காமலும் தயவு செய்து எதிலுமே நம்ம முதலாவது அதை சரிப்படுத்தி கொள்ள திடப்படுத்துவோம். நிறைய பேர் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். என்னோடு கூட அந்த கேபிள் வச்சுருந்த ஒரு சகோதரன், நான் ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அந்த கேபிளை வச்சுருந்தேன் குறிப்பிட்ட ஊரில்.
அவன் ஒரு இந்து மனுஷன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அநேக அற்புதங்கள் என்னை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் கேபிள் கலெக்ஷனுக்கு போகும்போது பாவப்பட்ட பிள்ளை, செங்கல் சூளையில் வேலை பார்க்குற பிள்ளைகள், எங்கிட்ட பைசா இருக்காது. மாதம் 130 ரூபா அப்போ நாங்கள் கேபிள் வச்சுருக்கும் போது பைசாவே இருக்காது. பாவம் போல் சொல்லுவோம், அன்னை எங்களை வேலைக்கு போகலண்ணே, சம்பளம் கிடைக்கல அப்படி சொன்னால் நான் சரிமானு சொல்லி போயிடுவேன். இவன் திட்டுன்னு என்னை திட்டுவான். உமக்கு இந்த கேபிளுக்கும் சரிப்படாது. நாம் என்ன செய்வோம்மா, நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கீங்களா, பலகீனமாக இருக்கலாம், ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னால் அவங்க பைசா தரமாட்டாங்க. அது பின்னா அப்படி தான், அது ஒரு குணம். இப்படியெல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ண போனால் பைசா வாங்க போகிறீங்க. பைசா கேபிளுக்கு மாதம் முடிஞ்சால் 130 ரூபா வாங்க போகிறீங்க. அங்கே போயிட்டு பைசாவை தான் கேட்கணும். நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, நாங்கள் நல்லா இல்லை, அடுத்த மாதம் தாரன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி எங்களுக்குள்ள முரண்பாடு, என் குணத்தையும் மாற்ற முடியல. கடைசி அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. அந்த பிரச்சனையில் அது என்ன, வேற ஒன்றும் ரொம்ப ஒன்றும் இல்லை, அந்த கேபிள் எங்களை விட்டு ஒரு அமைச்சர் கைவசம் போகிறது போல இருந்தது, உறுதியாயிட்டு. அப்போ எனக்கு போன் போட்டு சொன்னால், மாமா எல்லாமே போயிடுச்சு, நம்மளை விட்டு போயிட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒருவேளை நீ உனக்கு ஒரு சகாயம் கிடைக்காவிட்டாலும் நான் அந்த பொறுப்பில் இருக்கிறபடினால் என் நிமித்தம் உனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும். உங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னான். எல்லாம் முடிஞ்சு கலங்கி போய் நான் நிற்கிறேன். உங்களுக்கு நம்பு, நான் உண்மையிலே இந்த சம்பவம் மட்டும் நம்மளை விட்டு அந்த கேபிள் போகாமல் இருந்தால் நான் நம்புவேன்னு சொன்னான். உண்மையிலே அது போகலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய அமைச்சர் தலையிட்ட பிறகு அது போகலை. ஆனால் அதுக்கு பிறகு சாக்கு போக்கு சொல்லி அவன் ஆண்டவரை நம்பலை. இப்படி 1-2 காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஆண்டவர் அந்த மனுஷன் அறியலை, நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஒரு தடவை செய்யலாம், 2-3 தடவை. சில ஒருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா, எனக்கு ஒரு பொல்லாத பலவீனம்னு சொல்கிறாங்க, என் காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுன்னு சொன்னான். நான் சொன்னேன், தயவு செய்து உன்னை பயப்படுகிற காரியம் உனக்கு வரவே வராது. போங்க மாமா, அங்கே பெரிய கிம்ஸிலே சொல்லிட்டாங்க உங்களுக்கு இருக்கிறது பெரிய ஆபத்துன்னு. இன்றைக்கும் நல்லா தான் இருக்கிறான் அந்த மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நாரோடு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அல்லேலூயா. அதனால் ஒரு போதகன் என்பவன் ஆண்டவருக்குள்ளே அவன் தெரிந்து எடுத்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான். எதையாவது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருக்கிறபடினால அந்த போதகன் ஊழியக்காரன் மீது கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருப்பார். அதனால் பிரியமானவர்களை, தயவு செய்து இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை நாம் தினமும் என்ன செய்யணும், சோத்தரிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா சொல்லுங்க. இருளை நீக்குகிற தேவன் இயேசு என்று நம்ம அந்த தலைப்பிலே பேசிக்கொண்டு இருக்கோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நிறைய பேர், நாங்கள் சமீபத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கோம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஆராதனைன்னு சொல்லி ஓடி சொன்னவர் கூட அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை சம்பந்தம் எடுத்திருக்கிறாரு. குறை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன். அது என்ன அர்த்தம்? நீங்கள் பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் விக்கிர ஆராதனை செய்கிற அவங்களோடு நீங்கள் போகக்கூடாது. அந்நிய நுகத்திலே நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு பழமொழி, இல்லை பிரதர், ஒரு ஆத்மாவை நான் எப்படியாவது ரட்சிக்க பண்ணு, என் மக விரும்பிட்டா, அதனால் அவனை திருமணம் பண்ணி வச்சு அவனை நாங்கள் எப்படியாவது ரட்சிக்க பண்ணிடுவோம். கடைசி பார்த்தா அவங்க பக்கம்தான் இவங்க போவாங்க. அல்லேலூயா. அப்படி நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம நிறைய காரியத்தை பார்த்துருக்குறோம். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை
போராட்டங்கள் வருவதற்கு இதுதான் காரணம். அறியாமல் செய்தால் அது தப்புவிக்கப்படும். தெரிஞ்சிருந்தோம் வசதி இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, பார்த்துக்கிடலாம், அவனை வசப்படுத்திடலாம், இப்படியெல்லாம் நினைச்சிங்கன்னா ஆபத்து. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஒரு விசை கூட ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அதனால நாம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஏன் இந்த வார்த்தை ஏன் சொல்றாரு? நமக்கு அப்படி இருளிலே இழுப்பதற்கு ஒரு வல்லமை ஆயத்தமாய் இருக்கிறது. சிதறடிக்கிறவன் உங்களை சுற்றி சுற்றி வருகிறான். உங்களை எதில விழத்தட்டிடலாம், பாவ இருளுக்குள் எப்படி இழுத்து விடலாம் என்று சொல்லி அந்த பிசாசு நம்மளை நித்தமும் நெருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருகிறதுனால நீங்கள் மேற்கொண்டு அல்லேலூயா பகலின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துகிறார். வரதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னை சேர்த்தான் சொல்றேன், ஊழியக்காரன் எதிலாவது விழத்தட்டதுக்கு பிளான் போடுவான், ஏதாவது ஒரு காரியத்தில். அப்படி எல்லா விசுவாசிகளும், அதில் ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியப்பட விரும்புகிறவர்களே அதிகமாய் சோதனைக்கு உட்படுத்துவான். நம்ம நினச்சிருப்போம் சாட்சி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படியா, பார்த்துக்கிட்டேன் ஒன்று சாட்சி சொல்லணும்னு நினச்சிருப்பேன், அதுதான் கூடுதல் இருக்கும். எதை குறித்து சாட்சி சொல்லணும்னு தீர்மானம் எடுத்திருப்போமோ அந்த பிரச்சனை தான் தலைக்கு மேலே இருக்கும். நம்ம மனசாட்சி ஒத்து வராது. இப்படி இருக்கு, எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அதுதான் பிசாசனுடைய தந்திரம். அதனால ஒரு தீர்மானம் எடுத்தால் சாட்சி சொல்றத தாமதம் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க சாட்சி சொல்லாமலே ஆயிரும். இது அவசர குணமாக பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு நினைக்க, அது இயற்கை. ஏன்னா அந்த டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ நான் இருக்கிறேன், ஒரு சாட்சி சொல்ல நினச்சேன்னா தடைகள் வரத்தான் செய்யும். எப்படியாவது சொல்லி நம்ம முயற்சி பண்ணி அதுக்கு டைம் கிடைக்காம இருந்தால் ஒன்று கதை நமக்கு சாதகமாக இருக்கும். சொல்லலாம், இப்போ சரியாக இன்னும் சரியாகட்டுனா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். டைம் தவறிட்டுனா அந்த சாட்சி சொல்ல முடியாததுக்கு வாய்ப்பு குறைவு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான. ஜாக்கிரதை, கவனம், மிகுந்த கவனம். செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் தாமதம் இல்லாமல் சொல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு தான் போறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் பின்பற்றுகிற தேவன் எனக்கு எப்போதும் ஜீவ வாசலாய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதனால நான் இனி பின்மாறி போக மாட்டேன். பழைய வாழ்க்கையை தேட மாட்டேன். கோடா கோடியா கொட்டி எனக்கு தந்தாலும் நீ இந்த பாவத்தை செய், உனக்கு இத்தனை நன்மை கிடைக்குன்னு சொல்லி கோடி பணம் எனக்கு வந்தாலும் நான் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன் என்கிற தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. வசனம் அதான் சொல்லுது. ஆண்டவர் எனக்கு என்னை வாழ வைக்கிற தெய்வம், நித்தமும் எனக்கு வழி நடத்துகிற தெய்வம். ஒரு நிமிஷம் கூட என் முன்னால் அந்த காரிருள் வந்து என் பாதை அடைக்காதபடி திறந்த வாசலை கொடுக்கிற தேவனைத்தான் நம்புவேன். அது அற்பமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஐஸ்வர்யம் குறைஞ்சி போயிருக்கலாம். ஆனால் பக்கத்தில் ஏமாத்துருவன், இந்த வழியில் வா, நீ போகிற வழியை விட்டுட்டு இந்த வழியில் வந்தால் உனக்கு இவ்வளவு சகாயம் கிடைக்கும். அதற்கு நான் ஒற்று கொடுக்க மாட்டேன். நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். தீர்மானத்தை உறுதியாக எடுத்து செம்மையான வழியிலே நீங்கள் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாக்குத்தத்த வசனம்
சங்கீதம் 23:4. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாய் என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்திய பரிசையும் கேடகமாய் என் நம்பிக்கையும் அவரே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இருளின் பரங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. சங்கீதம் 91:6 அதே வசனம் தான். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். எப்படி இருளில் நடக்காமல் வெளிச்சத்தை பலவிதமான ஆசைகளை கொண்டு வந்து நம்மளை வழுக போக செய்தாலும் ஒண்ணுமே வேண்டாம், இயேசுனி போதுனி மட்டும் இருந்தால் இப்படி நடக்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உனக்கு நேரிடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 42:16 வாக்கு சொல்லுகிறார், கவனிங்க. குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு நம்ம வாழ்க்கையிலே தொலைத்த அந்த அறியாமையினால் எல்லாம் சேர்த்து இனி கவனமாய் இருந்து அந்த ஜீவ ஒளியாகிய தேவனுடைய சத்திய வழியிலே நித்தமும் வேதத்தை வாசித்து அவரோடு நம்ம பிரயாணப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஒருவேளை அறியாமல் குருட்டுத்தனமாய் இருந்ததை சேர்த்து சொல்றார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாலே இருக்கிற காரிருள் வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை ஒருபோதும் கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவனுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. கடைசியாக ஏசாயா 60:1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சீயோன் குமாரத்தியே எழும்பி பிரகாசி, சோர்ந்து போகாதே, உன்னுடைய வருத்தத்தின் நாட்களை நினைத்து உடைந்து போய் முடங்கி கடக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை நாள் அந்த மனிதனும் ஜெபித்து பார்க்குறாரு, அம்மாவும் ஜெபித்து பார்க்குறாங்க, எல்லாரும் ஜெபித்து பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு என்ன நடக்கலை, காரியமும் ஜெயமாக மாறலை. அப்படி நீ முடங்கி இருக்காதபடி எழும்பு, மேலும் மேலும் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2வது வசனம்
இரண்டாவது வசனம், இதோ இருள் பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. உலகத்துக்கு பெரிய பிரச்சனை வரும், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், மழை காலங்கள் எல்லாம் வரும், மறைமுகமான உபத்திரம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதியற்ற வாழ்க்கை வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பரீட்சையிலே தேறின மகனாக மகளாக கர்த்தருடைய ஒளியிலே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் அவமானத்திலும் குற்றத்திலும் எல்லா பரியாசத்திலும் அதே வழியில நீ நடந்து கொண்டு வந்தால் இருள் காரிருள் பூமியை மூடினாலும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்தபடினால் கர்த்தர் உன்மேல் அவருடைய மகிமையை உன்மேல் காணப்படும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, 17வது வசனத்துல சொல்லுகிறார், கவனிங்க, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும், உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும், உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். அல்லேலூயா. உனக்கு நீ கர்த்தருக்கு மாத்திரம் கஷ்டம், நெருக்கப்பட்டு பாடுபட்டு கண்ணீர் வடித்து அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி வாழ்க்கையை தொலைஞ்சி போய் ஒரு 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 நம்பிக்கையற்ற நிலையிலும் நீ அவரை பின்தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. நீ வெண்கலத்துக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு பொன்னை தருவார், இரும்புக்கு பதிலாக வெள்ளியை கொடுப்பார், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை தருவார். அல்லேலூயா சோதரம். தொடர்ந்து அதை போடுமா. 18 இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை நீதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி கொடுமை, இனி தொடர்ந்து இதனால் வரைக்கும் நீ வியாதிப்பட்டு துன்பப்பட்டு நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பலவீனத்திலும் ஓடோடி வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்ததுனால இனி வரக்கூடிய காலங்களிலே கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. 19வது வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். வாழ்க்கையிலே தேவையான வெளிச்சம், பகல் காரியம், தேவைகள் எல்லாம் கர்த்தரே உனக்கு செய்வார். சூரிய வெளிச்சம் உனக்கு அவசியம் இல்லை. உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும் கர்த்தரே அவரே உனக்கு பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் விடிவெள்ளி நட்சத்திரமாய் சூரியனாய் சந்திரனாய் உன் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். நீ எது செய்தாலும் வாய்க்கும். அன்பானவர்களை பார்த்தா சொல்லுவார்கள், இவர்கள் உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள். அதான் தாவீது சொன்ன, ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நான் இப்ப நல்லா இருக்கிறேன், என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறேன். நீங்க உங்க வாயினாலே சொல்லுவீங்க, கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டது உண்மை, அது மறக்க முடியாது. அந்த பரீட்சையில தேறிட்டீங்க, நீ வச்சிடுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையை, சந்தோஷத்தை, பேரின்பத்தை, சமாதானத்தை ஒருவரும் உன்னிலிருந்து பிடுங்கவோ தடுக்கவோ முடியாது. அப்ப நீ மன மகிழ்ச்சியா இருப்ப. அடுத்த வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். 21 உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களில் கிரியைகளுமாய் இருப்பார்கள். உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளை மூலமாக தலைமுறை வித்துக்கள். யாக்கோபை நம்ம ஆரம்பத்தில் ஆராதனையிலே சொன்னோம் இல்லையா,
யாக்கோபு வெறுங்கையோடு போனான். அவன் சந்ததிகள் இன்னைக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் கழிந்த பிறகும் சரித்திரம் அப்படி யாக்கோபுடைய இஸ்ரவேலுடைய சந்ததிகள் என்று பெயர் சொல்லுகிறது. அன்னைக்கு நீ பேர் விளங்கும், உன்னுடைய பேர் மங்கி போகாது. ஒருவேளை இந்த ஆண்டவரை அறியாதிருந்து உலக மனுஷர்களைப் போல வாழ்ந்தால் ஒரு குறிப்பிட்ட வம்சத்திலே உன் பேர் இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தருக்குள் கஷ்டப்பட்டு நிந்தைகள் அவமானங்களை சகித்து பொன்னையும் வெள்ளியும் போல புடமிடப்பட்டு சுத்த பொன்னாக தேற்றப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம் சந்ததிக்கு வரும்போது உன் தலைமுறையாய் பேர் விளங்கும்படி அது நடக்கும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கிற குடிமகளும். அன்பானவர்களே, நமக்கு என்ன ஆசை இருக்கிறது? ஐயோ, நான் மாண்டு போனாலும் என் பிள்ளைகள் என் பேரை சொல்லி இந்த ஸ்தலத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு தானே பிள்ளைகளுக்காக நம்ம பிரயாசப்பட்டு காரியங்களை செய்து வருகிறோம். அது நிலைச்சிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கிற குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமா இருப்பார்கள். எழும்புவோமா? அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். தற்சமயம் இருக்கிற கஷ்டத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் அப்படி துன்பப்படுகிறவர்களை பார்த்து தேற்றும்படி, தேர்தல் அடையும்படி, அதில் உறுதிப்படும்படி, அதில் நாட்டி நிலைத்திருக்கும்படி அவர் சொன்ன உபதேசத்தை நம்ம உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா.